කීදෙනෙක් උන්වහන්සේ සමග කතා කරන්න ඕනේ කියලා බලාපොරොත්තු වෙනවා. எத்தனை பேர் கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீங்க? நாளைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாரா? வந்ததான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். வராத அநேகர் உண்டு. நம்முடைய இந்த பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வராங்க. நேற்றைய தினத்திலும் அவங்களோடு கூட பேசினேன். அவங்க சொன்னாங்க, ஏன் வரல பாசங்க ஏசுங்க வரல. நான் ஏசுறது ரொம்ப கருக்கட்டும், ஆனால் கர்த்தர் வரும்பொழுது அவர் முன்பதாய் நான் நிற்க தகுதியுள்ளவர்களாக இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம், பிள்ளைகள் அத்தனை பேருடைய வாழ்க்கைக்கும் நீங்கள் உத்தரவாதம் என்று சொன்னேன். ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு ஆட்சி வராத நிமித்தமாய் ஒரு குடும்பமே வராமல் இருக்கிறார்கள். கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்தார், ஆனாலும் கர்த்தரை மறந்தவர்கள் ஜீவிக்கிறார்கள். கர்த்தருக்கு அவர்கள் கணக்கு கொடுக்கட்டும். வந்து நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாரா? அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 1லிருந்து 8வது வசனம் வரை நான் வாசிக்கும் பொழுது அதிலே விக்கிரகத்தை குறித்து கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். விக்கிரகம் என்றால் என்ன? விக்கிரகம் என்ன? விக்கிரகம் என்ன? விக்கிரகம்னா விக்கிரகம் களிமண்ணால செய்யப்பட்டது. தேவனை தவிர்த்து செய்கிற மற்ற எல்லாமே விக்கிரகம். அதான் உண்மை. நாங்க நினைக்கிறது விக்கிரகம் சொன்னா ஒரு சிலை. உண்மைதான். ஆனாலும் அதையும் தாண்டி நாங்கள் சகோதரன் சொன்னது போல விக்கிரகம் என்று சொன்னால் தேவனுக்கு அடுத்த எல்லா காரியங்களும் விக்கிரகம் தான். அதாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை மாற்றி நாங்கள் கொடுக்கிற செய்கிற எல்லா காரியங்களும் விக்கிரகமாக இருக்கிறது. இந்த 8 வசனங்களிலே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்கலாமா? ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த மனுஷர் தங்களுக்கு முன்பதாக நரகலான விக்கிரகங்களை அவருடைய இருதயத்திலே வைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற சிலைகள் எல்லாமே வந்து வெளியில தான் இருக்கு. ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான விக்கிரகங்கள் உண்டு. அநேகமான நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான விக்கிரகங்கள் நமக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த விக்கிரகங்கள் எல்லாம் உள்ளுக்கு மறைஞ்சிருக்கு. அதனால நமக்கு வெளியே தெரியாது. நம்ம ஒரு விக்கிரகத்தை வணங்கினால் நாங்கள் சொல்றோம் ஒரு விக்கிரக வழிபாட்டுக்காரர்கள் என்று சொல்றோம். ஆனால் உள்ளுக்கு அநேக விக்கிரகங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நிக்மயாமை விசேகுணா. யாத்திராகமம் 20:30 சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவனே 10 கற்பனைகளில் முதலாவது கற்பனையாய் சொல்லுகிறார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான் தேவன். அவர் இல்லாதபடி வேறு ஒரு தேவனும் இல்லை.
என்பதை குறித்து கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லி வைத்திருக்கிறார். அதே தேவன் உபாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலே திவித்திய கதா 4:24 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்பதாய் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். Our God is jealous God. இதை பற்றி சிங்களம். அப்ப நம்முடைய தேவன் வந்து அவர் எரிச்சல் உள்ளவர். சிங்களம் பண்ணுவோம். ஹதர் விசியாதர். विनाश करना कितना महीना से का स्वकीय गौरव रक्षा करना उदविकने मानसिक स्थाने காட்டுவதென்ன கர்த்தருடைய ஸ்தானத்தை அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அவர் எரிச்சலுள்ள தேவன் என்பதாய் சொல்லுகிறது. அதே போல எபிரேயர் 12வது அதிகாரம் 29வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரா? பட்சிக்கிற அக்கினி. ஆனா நமக்கு எப்படி ஆண்டவரை தெரியும்? அவர் அன்பானவர், அவர் நம்மை நேசிக்கிறவர், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உண்மைதான். அவர் நம்மை நேசிக்கிறது நிமித்தமாய்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்மை ரட்சித்தார். ஆனால் அதே தேவன் அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அவர் யாருமே போக முடியாது. அவர் கிட்ட போக முடிந்த ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொன்னா யார் போன அவர்கிட்ட தேவனுடைய யார் போலாம்? சொல்லுங்க. எல்லாம் இங்க இருக்கிறீங்களா வேற எங்கேயா போயிட்டீங்களா? கூடு விட்டு கூடு மாதிரியாச்சு. யார் போல தேவன்? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் போக முடியாது. நாங்க நினைச்சிட்டு ரட்சிக்கப்பட்டா போயிடலாம் அப்படி. ரட்சிக்கப்பட்ட ஒரு ரூபாயிலும் போக முடியாது. ரட்சிப்பு வந்து போகிறதுக்கு பாஸ்போர்ட் மட்டும்தான். 5 நிமிஷத்துல ஜகத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிடலாம். பாஸ்போர்ட் இருந்துச்சு, விசா இருந்துச்சு, டிக்கெட் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. ஆனாலும் பிளேனுக்கு ஏற முடியல. அதே போல நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கலாம், ஊழியம் செய்யலாம், அந்நிய பாஷை பேசலாம், வரங்களை கொண்டு சுகப்படுத்தலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஆனால் அதனால பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகிறதான ஒரே ஒரு அதிகாரம், அதுக்கு ஒரே இருக்க வேண்டிய ஒரே ஒரு தகுதி தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கு. அந்த பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் பரலோகத்தின் தேவன் வந்து சபையை அழைத்து செல்லும் பொழுது நாங்கள் அவரோடு கூட போக முடியும். எனவேதான் ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப வெளியிலே நாங்கள் விக்கிரகங்களை விட்டு நாங்கள் ஆராதிக்க கர்த்தரிடத்தில் வந்திருக்கலாம். விக்கிரகம் என்றால் என்ன? அதாவது கர்த்தருடைய சகோதரன் சொன்னது போல கர்த்தருடைய இடத்தை எதுவெல்லாம் எடுத்துக் கொள்கிறதோ அதையெல்லாம் விக்கிரகம் தான். புரிகிறதா உங்களுக்கு? இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அநேக செய்திகளை கேட்டிருக்கலாம், ஆனால் இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா உள்ளுக்குள்ளது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கழுத்துல காதுல போட்டுக்கிறதுலாம் எல்லாருமே பார்க்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிறது யாருக்குமே பார்க்க முடியாது. உள்ளே இருக்கிறத பார்க்க முடிந்த ஒரே ஒருத்தர் வந்து கர்த்தர் மட்டும்தான். அப்ப உள்ளே இருக்கிறது, அதாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான ஸ்தானத்தை கொடுக்காத எல்லாமே விக்கிரகம் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை மற்றொரு இடத்துல எதிர்பார்க்கிறதும்
விரும்புகிறதும் நாடுகிறதும் அதுவும் விக்கிரம். கர்த்தர் தான் நமக்கு கொடுக்க வேண்டும். யார் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்? யார் நம்மை ஆசீர்வதிக்க? தேவன் ஆசீர்வதிக்க. ஆனால் தேவன் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நாங்கள் மற்றவரிடத்தில் எதிர்பார்க்கிறது அது விக்கிரம். மற்றவர்கள் செய்வார்கள் என்று நம்பி இருக்கிறது அது விக்கிரம். இதெல்லாம் நடக்கும், அவங்க தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறது அது ஒரு விக்கிரம். புரியுமா? அது நமக்கு தெரியுதானே? தெரியாது. ஆனால் கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். விக்கிரகங்கள் எங்க இருக்குதுன்னு சொன்னா வெளியில இருக்கிறதை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம் இதெல்லாம் விக்கிரகம். முன்னாடி ஒரு சிலை இருக்குது. அதாவது இந்த பில்டிங்கை ஸ்தாபித்தவருடைய சிலை. அவர் மருத்து போய் பல வருஷங்கள் ஆயிடுது. ஆனாலும் இந்த சொசைட்டியினுடைய ஸ்தாபகருடைய சிலை எல்லாம் முன்னுக்கு வச்சிருக்குது. அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் இருதயத்தில் அநேக சிலைகளை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அநேகர் நாம் எல்லாருமே வந்து பிறந்த நாள்ல இருந்து கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் இந்த இடத்துல குறவு. அப்படி பிறந்த நாள்ல இருந்து கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் என்று சொன்னால் எனக்கு தெரிந்தவரை நோமியா அப்படி ஏன் சொன்னா அவங்க பிறந்ததும் சேர்த்துதான். ஜெஷு ஜோஷுவா அப்படிதான் பிறந்த நாள்ல இருந்து கத்தரை அறிந்த பிள்ளைகள். சதுனுடைய மகனும் அப்படிதான். ஏன்னா பெற்றோர் ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாய் அவர்கள் கர்த்தருக்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மற்ற எல்லாருமே நாங்கள் ஸ்தானத்தை மாற்றி இன்னொரு ஸ்தானத்தை ஆராதிக்கிறோம். நான் சொல்லுவது புரியுதா? ஆரம்பத்தில் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தோம், அல்லது நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் பௌத்த மதத்தில் இருந்தோம், அல்லது நாங்கள் இந்துக்களாக இருந்தோம், அல்லது ஏதோ ஒரு சமயத்தில் நாங்கள் இருந்து இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு நாங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மனமாற்றம் ஏற்பட்டிருக்குதா? மனமாறி இருக்குதா? இங்க இந்த மரத்துல இருந்த குரங்கு இந்த மரத்துக்கு தாவி இருக்குது. ஆனா குரங்கு எந்த மாற்றமும் கிடையாது. புரியுதா? அங்க இருக்கும் போது பூநூல் போட்டு இருந்திருப்போம். எப்படின்னா வேற உத்தரவாச்ச கொட்டை போட்டு இருந்திருக்கலாம். அப்படி நினைச்சுன்னா ஒரு கயிறு கட்டி இருந்திருப்போம். இங்க வந்து ஒரு சிலுவையை போட்டுருக்கோம். அங்க நூல் போட்டிருந்தா இங்க சிலுவை போட்டிருக்கோம். அது மட்டும் தான் மாறி இருக்கு. அதாவது அங்க நான் பௌத்தனா இருந்தேன் அல்லது இந்துவா இருந்தேன், நீங்க நான் கிறிஸ்தவனா இருந்தேன் என்று வெளிப்படையா நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இருதயத்தில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அங்கேயும் ஏதோ ஒண்ணு தொங்க வச்சுட்டு இருந்தோம், இங்கேயும் வந்து ஏதோ ஒண்ணு தொங்க வச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு எதுவுமே தொங்க வைக்க வேண்டாம். நீ சிலுவையை போட்டேன்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் இருக்கு? நீ டிஜே பண்றோம்னு சிலுவை தான் போட்டுட்டு இருக்கிறோம். எங்களை விட பெருசா ஒண்ணு போட்டுட்டு இருக்கோம். பிஷப் போடுற அளவு பெரிய சிலுவை போட்டுக்கிட்டு நம்ம டிஜே பண்ணிட்டு முன்னுக்கு போட வேண்டிய தொப்பி சைட்ல இருக்குது. இடுப்புல இருக்க வேண்டிய ட்ரவுசர் வந்து இடுப்புக்கு கீழே இருக்குது. ඉනේ තියෙනවනේ කලිසම කොයි තියෙන්නේ ඉනේ පල්ලය තියෙන්නේ අඟල් 10කට පල්ලය බෑලා තියෙන්නේ කොයි වෙලේ වැටේද කියලා කවුරුත් දන්නේ නැහැ. எந்த நேரத்துல விழும் சொல்லி யாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு அப்படியே ஆடிட்டு இருக்குது. அப்ப அவங்களுக்கு நமக்கு வித்தியாசமே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய
நாமத்தை தொழுது கொள்ளுகிற அவருடைய பிள்ளைகளாகி நாம் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிலுவை போட்டதுக்காக ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது. பைபிளை தூக்கிட்டு போறதுக்காக நான் கிறிஸ்துவை ஆராதிக்கிற முழுமையாய் ஆராதிக்கிறவனும் கிடையாது. கர்த்தர் எதிர்பார்க்கிற விதமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, சில சமயங்களிலே நல்ல காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகங்களாய் மாறிவிடுகிறது. உதாரணமாய் நாங்கள் சொல்லுவோமானால், கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியம் கூட சில சமயங்களில் நமக்கு விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. ஊழியம் ஊழியம் ஊழியம், காலையில எழுப்பின அந்த கூட்டம், மத்தியானத்துக்கு இந்த கூட்டம், சாயந்தரத்துல இந்த கூட்டம், நைட்டுக்கு இந்த கூட்டம், கடைசியில் வந்து ராத்திரி சாப்பிட்டு படுத்துறது. ஆனால் ஊழியம் யாருடையது? கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். எத்தனை பேர் வேலை செய்யணும்? வேலை செய்யணும். காலையில் எத்தனை மணிக்கு ஆபீஸ்க்கு போறீங்க? ஆஃப் ஆகுது. அப்ப 8 ல இருந்து 5 மணி வரையும் வேலை. அப்ப 8 மணில இருந்து 5 மணி வரை வேலை செய்தாதான் உங்களுக்கு மாசத்துக்கு சம்பளம். அப்படி இல்லைன்னு சொன்னா சம்பளம் கிடையாது. உங்களுடைய லீவ் தாண்டி நீங்க லீவ் எடுத்தீங்கன்னா நோ பே. அப்ப இப்படியெல்லாம் ஒரு வேலை தளத்திலே உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவாங்க? எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் இருக்கணும்? குறைந்தபட்சம் 5 மணி நேரமாயும் இருக்கணும். ஆனா எந்த ஊழியக்காரனும் 5 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்காங்க? காலையில 2 மணி நேரம் இந்த பாஸ்டர் கூட்டம், மகளுக்கு 2 மணி நேரம் இந்த பாஸ்டர் கூட்டம், சாயந்தரம் வீட்டு கூட்டம், எல்லாருமே கூட்டம் தான் நடக்குது. ஆனால் நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன். நான் ஆபீஸ்க்கு போயிட்டீங்க, ஆபீஸ்க்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கேன்டீன்ல, இன்னும் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் ரூம்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து எங்கேயாவது ஒரு சிக் ரூம்ல அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா சம்பளம் கொடுப்பானா? என்னுடைய ஸ்தானத்தில் நான் அமர்ந்திருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்ய வேண்டும். அப்ப அப்படி செய்தால்தான் நான் அந்த வேலை தளத்தில் என்னுடைய வேலையை நான் செய்கிறவனாக இருப்பேன். அப்படி இல்லாத பட்சத்திலே நான் வேலை செய்கிறவன் கிடையாது. அதே போலதான் சில கர்த்தருடைய ஊழியமும் கூட நமக்கு விக்கிரகங்களாய் மாறிவிடுகிறது. நான் இந்த மீட்டிங் போகணும், அந்த கான்ஃபரன்ஸ் போகணும், அங்க 3 நாள் கான்ஃபரன்ஸ், எல்லா இடத்துக்கும் போறேன். ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யாமல், அப்ப இந்த கான்ஃபரன்ஸ் ஊழியமும் எனக்கு என்னமாய் மாறிவிடுகிறது? விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. ஆனா எனக்கு தெரிய மாட்டேன். ஏன் சொன்னா எப்படியும் மீட்டிங்ல தான் இருக்கிறேன். காலையில எழுப்பி ட்ரெஸ் பண்ணிட்டு பைபிள் எடுத்து பேக்ல வச்சுட்டு கிளம்பிடுறேன். அங்க போய் அவங்க பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் அதை நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறேன். எல்லாமே நல்லதுதான். ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யாமல் வேறு வேறு காரியங்களை அந்த ஸ்தானத்தில் வைக்கிறது, அது எனக்கு விக்கிரகமாய் மாறுகிறது. ஒரே ஒரு காரியம், ஊழியம் கர்த்தருடையது, ஆத்துமாக்கள் கர்த்தருடையது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த ஊழியத்துக்காக நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நேற்று அந்த குடும்பத்தோடு நான் பேச சொன்னேன், நீங்க வர்றதுனால எனக்கு லாபமும் கிடையாது, நீங்க வராட்டி எனக்கு நஷ்டமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு காரியத்துக்காக தான் நான் உங்களோட கூட பேசுறேன். எதற்காக பேசுகிறேன்? ஒரு ஆத்மா கர்த்தருக்கு பிள்ளையா இருக்கு. ஒரு ஆத்மாவும் கர்த்தருக்கு பிள்ளையா இருக்கு. அதுக்காக தான் நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஒரே மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது. ஏன்னா நான் பேசலன்னா நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். இப்ப நான் பேசியாச்சு.
சபைக்கு வரணும்னு சொல்லியாச்சு. சபைக்கு வருகிறதும் வராதும் அவருடைய வேலை. அப்ப என்னுடைய வேலை நான் சரியா செய்ய மற்ற காரியங்களை கற்றுப்பாங்க. அப்ப இந்த ஊழியம் எனக்கு விக்கிரகமாய் மாறாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் ஊழியத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் நான் செய்ய வேண்டியவனாய் இருக்கிறேன். அடுத்து தாளந்து வரம் தீமனா வல்லமை මානසිකේ ආලෝකය මට அறிவு ඥානය ප්‍රඥාව මේ දේවල් අපිට මොකද්ද වෙන්නේ අපේ ජීවිතේ පිළිමයක් ඇටියට එහෙම නැත්නම් ஹைட்ல එකක් ඇටියට පරිවර්තනය වෙනවා. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விக்கிரகமாய் மாறி விடுகிறது. මේ දේවල් අපේ ජීවිතේ රූපයක් ඇටියට වෙනස් වෙනවා. எனக்கு நல்ல தாளந்து இருக்குது. මට හොඳට තාලන්ත තියෙනවා. நல்ல கீபோர்ட் ப்ளே பண்றேன். நல்ல பாடுறேன். ஆண்டவர் எனக்கு தாளந்து கொடுத்திருக்காரு. என்னை விட மொய்தீன் பேர் நல்லா பாடுவார். ஜோதிபாலா நல்லா பாடுவார். அப்ப நான் இது பாடுறதுனால எதுவுமே ஆக போறது கிடையாது. ஆனா நான் யாருக்கு பாடுகிறேன் இருக்கிறது தான் முக்கியம். கர்த்தர் எனக்கு தாளந்து கொடுத்திருக்கிறதுனாலே இன்று அநேக கிறிஸ்தவர்கள் அந்த தாளந்தை தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வாழ்வாதாரமாய் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே வர்ஷிப் லீடர்னு சொல்லி ஒரு ஊழியம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் தேவனை ஆராதிக்க வேண்டும். பரலோகத்தில் நமக்கு அது மட்டும்தான் வேலை. அங்க போய் நாங்க சமைச்சு சாப்பிட போறது கிடையாது. அங்க போயிட்டு நாங்க கூட்டி தொலைக்க போறது கிடையாது. அப்ப அந்த இடத்துல போய் நாம் ஆராதிக்கிறதுக்கு இந்த இடத்துல கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்கிறார். அங்க இருக்கிற தூதர்கள் வந்து சொல்ல மாட்டாங்க நீ கையை ஊற்றி ஆராதி, நீ வாய் திறந்து பாடு. அதுக்காக நாங்க இன்று அநேகர் அந்த தாளத்தை கொண்டு அவர்கள் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை நமக்கு ஒரு விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. அடுத்து வரங்கள், அடுத்து கர்த்தர் கொடுத்த கிருபை, இதெல்லாம் நாம என்ன செய்யறது? இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்க எனக்கு காணிக்கை கொடுக்கணும், வந்து ஜெபம் பண்ண பொழுது இந்த காரியங்கள் செய்யணும் சொல்லி நம்ம சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன எவ்வளவு காசு வாங்கினாரா? தீர்க்க தரிசனம் வாங்கினாரு. ஜெபம் பண்ண எவ்வளவு சரி ஜெபம் பண்றதுக்கு, அதாவது சுகமாக்குறதுக்கு வரத்தை கொடுக்க ஆண்டவர் எவ்வளவு சரி காசு வாங்கினாரு? கர்த்தர் கிருபையா கொடுத்து நேற்று கண்டியில இருந்து போன் பண்ணி சொன்னாங்க பாஸ்டர் ஒரு குடும்பத்துக்காக போய் ஜெபிக்க முடியும். ஜெபம் பண்ணுவாங்க. அவர்கள் வந்து ஜீசஸ் கிறிஸ்து போறோம். அந்த சுகமில்லாத ஆண் வந்து ஆங்கிலிகன் சர்ச்சுக்கு போறோம். ஆனால் அவர்களுக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். சுகப்படுத்த வேண்டியது கர்த்தர். நம்ம வேலையை நாம செய்யணும். அதனால அதையே நம்முடைய விக்கிரகமாய் மாற்றக்கூடாது. ஊழியத்துக்கு வரும் முன்பதாகவே கர்த்தரை தீர்க்கதரிசியாய் தான் ஊழியத்துக்கு அழைத்தார். அநேகருக்கு ஆலோசனை சொல்லும்படியாய் கர்த்தரை அழைத்தார். அப்ப அதனால என்ன விசிட்டிங் கார்ட்லயோ அல்லது என்னுடைய சர்ச் பேர்லயோ ப்ராஃபட் அப்படின்னு போட முடியாது. ஏன்னா அது கர்த்தருக்கு கிருபையாய் கொடுத்தது. கொடுத்தவருக்கு எடுக்கவும் தெரியும். அதனால் அவர் கொடுத்ததை நான் விக்கிரகமாய் மாற்றுகிறேன். ஆனால் இன்று அநேகருடைய வாழ்க்கையில நான் நல்லா பாடுறேன், நான் இல்லைன்னா சர்ச்சில் கோயார் கிடையாது, நான் நல்லா கீபோர்ட் போடுறேன், இன்னைக்கு நான் இல்லைன்னா சர்ச்சில் ஆராதனை கிடையாது, நான் நல்லா பிரசங்கம் பண்றேன், நான் என்னை பிரசங்கம் பண்ணா சர்ச்சில் எல்லாமே தூங்குவாங்க, பிரச்சனை கிடையாது. கர்த்தர் ஒரு கழுதையை கொண்டு எங்களோட பேசும். எனவே இந்த தாளந்துகள் திறமைகள் நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில விக்கிரகமாய் மாறி இருக்கிறது.
ජීවිතේ රූපයක් හැටියට වෙනස් වෙනවා. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். අපි අවධානය அடுத்து நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நமக்கு உறவுகள், நமக்கு படிப்பு, வேலை எல்லாமே விக்கிரமாய் மாறி விடுகிறது. අපේ පවුල, අපේ ළමයි, අපේ ඉගෙනීම, අපේ වැඩපොළ අපේ රූපයක් හැටියට වෙනස් වෙනවා. ஹalleluya. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே சௌரி சுதர்ஷனிக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். මේ අවුරුද්ද පටන් ගත්තී ඇටේට දෙවියන් වහන්සේ කිව්වා. என்ன சொன்னாரு? මොනවද කිව්වේ? அதிக வேலை உண்டாகும். බොහෝ වැඩ සිදු වෙයි. அந்த வேலை நிமித்தமாய் ஊழியத்துக்கும் ஆலயத்துக்கும் வர முடியாமல் போகும். මේ වැඩ නිසා සභාවටයි සේවාවටයි 2 மாசமா அதான் நடந்துட்டு இருக்கு. உண்மையா பொய்யான்னு கேட்டா අවුරුදු මාස දෙකේ මේකයි වෙන්නේ. பத்தாவது ப்ரொமோஷன் கொடுத்து, சம்பளத்தையும் கூட்டி கொடுத்து, පඩිත් වැඩි කරලා வேலையும் கொடுத்து, වැඩ දීලා ஊழியத்துக்கு வர முடியாம பிசாசு பண்ணி සේවයට දෙන්න බැහැ. 8வது 9வது மாசத்திலே நடக்க வேண்டியதை 8 වෙනි 9 වෙනි මාසයේ සිදු වෙනවා. கர்த்தர் வருஷத்தின் ஆரம்பத்திலே சொல்லுகிறார். මේ මාසයේ අවුරුදු පටන් ගත්තී இதுதான் நம்முடையது. මේ තමයි අපේ දෙවියන්. அப்ப நமக்கு ஒரு காரியத்தை நடக்கும் என்கிறதை கர்த்தர் முன்கூட்டியே நமக்கு சொல்லுகிறவராய். අපිට සිදු වෙයි කියලා අපිට වෙනස් කියනවා. அப்ப சொல்லும் பொழுது அதை நாங்கள் கேட்டு அதை கேட்ட விதமாய் நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய அன்றாட காரியங்களை நாங்கள் வழிவகுத்துக் கொள்ள வேண்டும். ඒ කියන්නේ අනුව අපි අපේ ජීවිතේ වෙනස් කරන්න බලන්න. நம்முடைய குடும்பம் அல்லது பிள்ளைகள் நமக்கு விக்கிரமாய் மாறுகிறார். අපේ පවුලයි අපේ ළමයි අපිට රූපයක් හැටියට වෙනස් වෙනවා. பிள்ளைக்கு சுகம் இல்லை, ළමයට සනීප அதனால சர்ச்சுக்கு போகும். ඒ නිසා සභාවට යන්න බැහැ. சுகம் இல்லைன்னா பிள்ளை கூட்டிட்டு போகும். සනීප නැත්නම් එක්කන් එන්න. திமிர்வாதக்காரனை இயேசு இருந்த இடத்துக்கு கொண்டு போனார்கள். සනීප නැති අය දෙවියන් වහන්සේ ළඟට එක්කන් ගියා. மற்றது குருடர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டார்கள். ඇස්බේත් නැති අය දෙවියන් වහන්සේ ළඟට ගියා. மரித்தவர்களை வந்து தொட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைத்து சென்றார். පරීක්ෂාය වල්ලන්න ඕනේ කියලා දෙවියන් அப்ப වහන්සේ. இயேசு போன இடத்துல எல்லாம் அற்புதங்கள் நடந்தது. යේසුස් වහන්සේගේ ස්ථානවල அப்ப உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால், ළමයාගේ ජීවිතය ආස්වාද உன்னுடைய பிள்ளைகளுடைய சரீரத்திற்கு இருக்கிற வியாதி வருத்தங்கள் நீங்க வேண்டுமானால், ළමයාගේ ඇඟේ තියෙන අසනීපය නැති உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் அகன்று போக வேண்டுமானால், පවුලේ තියෙන පොරපැන්නේ நீ தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். දෙවියන් වහන්සේගේ අපේ ஐயோ நான் ஒரு சர்ச்சுக்கு போனா என் புருஷன் கோச்சுக்குவார், வெளியில போட்டுருவார். සභාවට ගියොත් සමියා තරාවේ මම ගෙදරින් එළියට ගන්නවා. நீ சர்ச்சுக்கு போகலன்னா பரலோகமே உன்னை வெளியில போட்டுரும். සභාවට ගියේ නැත්නම් ස්වර්ග රාජ්‍යෙට එළියට நீ ගන්නවා. பரலோகத்துக்கு போகணுமா இல்ல நீ வீட்டுக்குள்ள இருக்கணும். ස්වර්ගයට යනකොට නැත්නම් ගෙවල් ඇතුලේ ඉන්නවා. சபைக்கு வராமல் இருக்கிற அந்த நாளில் ஏதோ ஒரு காரியம், எத்தனையோ பேர் தடுக்கி விழுந்து செத்து போறான். බොහෝ අය විශ්සිර වැටිලා මැරෙනවා. எத்தனை பேர் சாப்பிட்டு தண்ணி குடிக்கும் போது செத்து போறான். බොහෝ අය කාලා වතුර බොද්දී මැරෙනවා. எத்தனை பேர் சாப்பிடும் போது சோறு ஒரு பருக்கு சோறு கூட அடிச்சு செத்து போறான். බොහෝ අය එක කத்தி එක කාල් ඉර වෙලා මැරෙනවා. இன்னைக்கு கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறார். අදත් අපේ දෙවියන් වහන්සේ எனவே நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தை ஒரு விக்கிரகமாய் மாற்றக்கூடாது. අපේ ජීවිතේ පවුල රූපයක් හැටියට உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியோ ஒரு விக்கிரகமாய் மாற்றக்கூடாது. අපේ පිරිතම අයිසාරියාමයි உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில விக்கிரகமாய் மாற்றிக்கொள்ளக்கூடாது. ළමයිගේ ජීවිතේ රූපයක් හැටියට වෙනස් කරනවා. காலையில இருந்து நைட்டு வரையும் கிளாஸுக்கு இருப்பாங்க. උදේ ඉඳලා රැ වෙනකන් அப்படி அனுப்பியும் உங்க பிள்ளைகள் வந்து கொலைஷன்ல ஃபெயில் ஆனா என்ன பண்ணுவீங்க? එමේ නවල ස්කෝලර්ෂිප් වල ෆේල් වුණොත් මොනවද ஓ කරන්නේ? லெவல்ல ஃபெயில் ஆனா என்ன பண்ணுவீங்க? ඕ ලෙවල් එකේ ෆේල් වුණොත් මොනවද කරන්නේ? ඔබත් කරන්න බෑ. ஆனால் வேதம் சொல்லுகிறது හැබැයි දෙවියන් වහන්සේ உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ළමයි දෙවියන් වහන්සේගෙන් ඉගෙන ගන්න. ஆண்டவருக்கு வர பொறுப்பை கொடுங்க. දෙවියන් වහන්සේට බාර දෙන්න. இன்னைக்கு இவர் வெளியில போறாரு අද මම එළියට යනවා. ஃப்ரெண்ட்ஸோட. அப்ப இவரோட ஃப்ரெண்ட்ஸோட நானும் வந்து நீங்க எங்க போறீங்கன்னு பார்க்க போக முடியுமா? මාත් එක්ක තාත්තත් ඇවිල්ලා බලන්න පුළුවන්ද කියලා කියන්න පුළුවන්. முடியாது. බෑ. அப்படின்னா அவரோட டாய்லெட்டுக்கும் போகும். ඒ වුණාම මම ටොයිලට් එකට உள்ள போயிட்டு என்ன பண்றான்னு பாக்குறேன். ඇතුළේ ගිහලා මොනවද பார்க்க முடியுமோ? බලන්න පුළුවන්. முடியாது. බෑ. ஆனால் எல்லா இடத்திலும் எல்லாரையும் எப்பொழுதும் பார்க்கிற ஒருவர் நமக்கு உண்டு. හැබැයි හැම දිනක්ම බලන්න එක්කෙනෙක් අපිට සමග அந்த தேவனிடத்துல கொடுத்து நான் போயிட்டே මේ இருக்கேன். දෙවියන් වහන්සේට බාර දීලා අපිට යන්නයි කියන්නේ. சகோதரனுடைய தகப்பனுக்கு சுகம் இல்லாம இருந்தான். අංකල්ගේ තාත්තට සනීප නැතුව ගියා. ஆஸ்திரேலியால இருந்து வந்து பார்க்க முடியும். ඔස්ට්‍රේලියාවේ ඉඳලා මේ ඇවිල්ලා බලන්න පුළුවන්. ஆண்டவர்கிட்ட கொடுத்துட வேண்டியது. දෙවියන් වහන්සේට බාර දෙන්නයි කියන්නේ. ஆண்டவரே என் தகப்பன் பலகீனமா දෙවියන් இருக்கு. වහන්සේ මගේ පියාට ආසනීපයි. இன்னைக்கு மகனை வீட்டுல விட்டு வந்திருக்கான். අද දුවව ගෙදර තියලා ஆண்டவரே மகனை நான் வீட்டுல விட்டு வந்திருக்கேன். දෙවියන් වහන්සේ දුවව ගෙදර දාලා ආවා. கர்த்தர் பாருங்க. දෙවියන් වහන්සේ බලන්න. இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகமாய் மாற்றினால், මේ වගේ දේවල් අපේ ජීවිතේ රූපයක් ஆனால் அது நமக்கு விக்கிரகம் என்று தெரிகிறதில்லை. අපේ රූපයක් හැටියට ஆனால் நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். අපේ ජීවිතේ රූපවත් කියනවා. எனவே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற விக்கிரகங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ඒ விரும்புகிறார். දේවල් අයින් කරන්න ඕනේ කියලා දෙවියන් குடும்பம் இருக்கிறதான ஸ்தானத்திலே குடும்பத்தை கொடுத்த கர்த்தர் இருக்க வேண்டும். පවුල තියෙන අවස්ථාවේ පවුල තියෙන දේවල් படிப்பு இருக்க வேண்டியதான ஸ்தானத்திலே ஞானத்தை கொடுக்கிற தேவன் இருக்க வேண்டும். ඉගෙනීම තියෙන
இருக்க வேண்டியதான ஸ்தானத்திலே வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சொன்னதான தேவன் இருக்க வேண்டும். සල්ලි තියෙනවා ස්වාමී මේ සියල්ල මගේ කියලා කිව්වේ වෙනස් ඒකෝනේ. நிறைய பேருக்கு அழகு விக்கிரகமாய் மாறும். ඔයාලට ලක්ෂණ රූපේ කැඩෙන වෙනස් වෙනවා. காலையில் ஒரு பவுடர் போடுவாங்க, ඉන්දියානු පවුඩර් එකක් நைட்டுக்கு ஒரு பவுடர் போடுவாங்க, வெயிலுக்கு ஒரு பவுடர் போடுவாங்க. cream. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு கிரீம் வச்சிருக்கிறாங்க. හැම දෙයකටම ක්‍රීම් තියාගෙන கடைசியில பார்த்தா அந்த கிரீம் இல்லைன்னா முகம் கீழே தொங்கிடும். ඒ ක්‍රීම් නැත්නම් මොනේ වෙනවා. அந்த கிரீமை போட்டு இப்படி மேல தூக்கி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ක්‍රීම් එක දාලා උස්සලා තියාගන්නවා. ஆமா இல்லையா? ඕනේ அந்தந்த வயசுக்கு அது நடக்கதான் செய்யும். ඒ වයසේ විදිහේ ඉරිටිවල්ස් එක ஆனால் தேவனுடைய சமூகத்தில் இந்த மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது ඒ வேதம் වාස්ටි சொல்லுது. අපිට ඒක ප්‍රොසෙස් එකේ நீங்க பல பல பலன்னு இருக்கணும்னா අපිට දිවිසෙන්න ඕනේ. ஒரே ஒரு காரியம் செய்யும். ඒකම ක්‍රියායි කරනවා. டெய்லி 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருக்கு. හැමදාම පැය දෙකක් දිනනවා සිගරට් வெளியில வந்து பார்த்து உங்க பிள்ளைகளை உங்களை பார்த்து இன்னும் அழகா இருக்கீங்க. එළියට ඇවිල්ලා බලද්දී ළමයිට යම ලස්සනයි. பவுடர் போட வேண்டிய அவசியம் இல்லை. පවුඩර් දාන්න අවශ්‍ය නැහැ. செலவு மிச்சம். இயற்கையாகவே கற்றுக் கொடுத்த அழகு. මේ වාක්‍යදී ලස්සන වේ. ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம். උසුත් කරන්න අවශ්‍ය නැහැ. எனவே நம்முடைய அழகு அநேகருடைய வாழ்க்கையில் விக்கிரமாய் மாறும். අපේ ලස්සන දුවගේ ජීවිතේ රූපයක් அதற்கு பிறகு அநேகர் வந்து அந்த ஒயிட்னிங் கிரீம் ஒன்று போட்டு எடுத்துக்கிறாங்க. ඊට පස්සේ දැන් සුදු වෙන ක්‍රීම් එකක් ගන්නවා. ஆண்டவர் கொடுத்த கலர் இதுதான் கலர். ඒ වාක්‍ය දීපු පාට මේක இதை விட வேற கலர் கிடையாது. වෙන පාටක් இந்த கலரை நாங்க மாத்தி මේ පාට වෙනස් கடைசியில் வந்து கேன்சரா மாறி අන්තිමට අපිට அதுக்கு பிறகு நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டும். ඒවසම් ට්‍රීට්මන්ට් කරනවා. இதெல்லாம் எதுக்கு? මේ වායි கர்த்தர் கூட தலைவோடு கூட நாங்கள் இருக்கும்பொழுது நாங்கள் அழகாய் நாங்கள் இருப்போம். ඒ වාක්‍ය දීපු ලස්සනත් අපි ඉති ඒක අපේ ලස්සන. அடுத்து அநேகருடைய வாழ்க்கையில் பணம் விக்கிரமாய் மாறுகிறது. දුවගේ ජීවිතේ සල්ලි රූපයක් කැඩෙන වෙනස් වෙනවා. திடீர்னு சொல்லி එකපාරට பணம் பேங்க்ல கோடிக்கணக்கில் இருக்குது, සල්ලි කෝටි ගණන් තියෙන බැංක් එකේ. எஃப்டில இருக்குது, ඒ சேவிங்ஸ்ல இருக்குது, සේවිංස් එකේ கரண்ட்ல இருக்குது, කරන්ට් එකේ எல்லாத்துலயும் இருக்குது. අන්තිමේ ஆனா எல்லாத்துலயும் அந்த பாஸ்வேர்டு அதாவது பின் நம்பர் வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும். මේ හැම දෙයකම පාස්වර්ඩ් එක මම විතරයි දන්නේ. ஆமாவா? திடீர்னு எனக்கு என்னவோ ஆயிடுச்சு. එකපාරට මට මොනවද වුණා. அந்த கார்டோட காசு யாரு எடுப்பா? ඒ කාඩ් එකේ සල්ලි කවුද ගන්නේ? කාඩ් එක ගන්න. எஃப்டி போட்டு அந்த சர்டிபிகேட்லாம் எங்க வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ඒ ඒකට දාපු සර්ටිෆිකේට් එක දැන මම විතරයි දන්නේ. யாருக்கு தெரியும்? කාඩ් එක දන්නේ. யாருக்கு? කාඩ් එක දන්නේ. அப்ப அநேகமான நேரத்தில் நாங்க என்ன செய்கிறோம்? ගෝරේලාගේ අපි මොනවද அந்த කරන්නේ? பணம் நம்மளுக்கு விக்கிரமாய் மாறுது. සල්ලි අපි රුපියල් කැඩෙන වෙනවා. என் அக்கௌண்ட்ல வந்து 5543 ரூபா தான் இன்னைக்கு இருக்குது. මගේ account එකේ 5580යි තියෙන්නේ. இன்னைக்கு அவ்வளவுதான் இருக்கு. අද එච්චරයි තියෙන්නේ. அதை வச்சுட்டு எவ்வளவு காரியங்கள் செய்யும். ඒ කියන ගොඩක් දේවල් කරන්න. ஏன்னா அந்த 5000த்தை பல ஆயிரங்களாய் லட்சங்களாய் மாற்றுகிற தேவன் அவர் என்னோட கூட இருக்கு. මේ 5000 ලක්ෂ ගණනකට වෙනස් කරන්න පුළුවන් அப்ப அந்த பணத்தை நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரமாய் மாற்றக்கூடாது. සල්ලි අපේ ජීවිතේ රුපියල් කැඩෙන වෙනස් කරන්න. போன கிழமை வந்து கொடுத்த கேட்டு இருந்திருக்காரு. ඒ සතිය අපි ගන්න මේ කාඩ් එකේ තිබෙනවා. இன்னைக்கு அந்த கேட்டு இருக்கு. අද මේ කාඩ් එකේ තියෙනවා. போன கிழமை வந்த பொழுது பின்னுக்கு கபடெல்லாம் இருந்திருக்கும். ඒ සතියේ අපි ගන්න පිළිවෙල இன்னைக்கு அந்த கபடெல்லாம் ஒன்றும் கிடையாது. කවුරුත් නැහැ. வருகிற வாரக்கிழமை வரும்பொழுது இன்னும் வேற என்ன செய்யுங்கிறது வேற இருக்கும். එන සතියේ වෙන තාව මොනවාරි වෙනසක් තියෙනවා. அதாவது அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ඒ සල්ලි තියලා මොනවද කරන්න යන්නේ? ஆண்டவர் சொன்ன இந்த பூமியிலே பணத்தை சேர்த்து வைக்கிறார். ඊට පස්සේ කියනවා මේ පොලේ සල්ලි එකතු කරන්න. இவங்க திருடர்கள் அதை கொள்ளையடித்து போவார்கள். මේ කොළමාරේ එක වාහන කියන්නේ. இல்ல பேங்க்ல இருந்துச்சுன்னா அது யாரு யூஸ் பண்ணாலும் கடைசி நமக்கே தெரியாது. බැංකුවේ තිබුණේ ඒක පාවිච්චි කරන්න. இப்ப இந்த தேசத்துக்கு பரவாயில்ல. දැන් මේ දේශයක வெளி தேசத்துல எல்லாம் பாக்கெட்ல கிரெடிட் கார்டு இருக்கும் பொழுது ஸ்கேன் பண்ணி உள்ள உள்ள காசை எடுத்துறாங்க. පිටරට පොකට් එකේ පර්ස් එකේ කාඩ් එකේ ස්කෑන් කරලා සල්ලි ගන්නවා. நாம இப்படியே நின்றுட்டு இருப்போம். මේ பின்னுக்கு வந்து இந்த ஸ்கேன் மெஷினை வச்சு உள்ள உள்ள அவ்வளவு காசையும் எடுத்துருவாங்க. පිටිපස්සේ ස්කෑන් කරලා ඔබ සල්ලි ගන්නවා. அதுக்கு பிறகு நாங்க டிப்ரெஷன் ஆகி ඊට පස්සේ අපි ඩිප්‍රෙස් වෙලා பிபி கூடி බීපී වැඩි වෙනවා. கடைசி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நின்று அதுக்கு கூட காசு இல்லாம போயிடும். ස්ක්‍රීන් කාඩ් සල්ලි ගන්නවා. அதனால நம்ம எதுக்குமே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகமா எதையுமே நாங்க மாற்றக்கூடாது. අපි ජීවිතේ රුපියල් කැඩෙන මොකද අපි இன்னைக்கு கர்த்தர் பணம் கொடுத்திருக்கிறாரா? අද දේවල් සල්ලි நல்லா சாப்பிடுங்க, හොඳට කන්න. நல்லா சந்தோஷமா இருங்க. සතුටින් ඉන්න. இன்னைக்கு முடிஞ்சு. අපි ඉවරයි. நாளைக்கு கர்த்தர் நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறாரா? හෙට දිනේ අපේ ජීවමාන என்று நடத்தின தேவன் நாளையும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராய். අද ආශිර්වාද කරපු දේවල් හෙට දිනේ අපි அவரை සම්පූර්ණ பார்த்து போயிட்டே இருக்க வேண்டும். යාම බලලා යන්නයි තියෙන්නේ. அதனாலதான் எனக்கு பிரச்சனையே இல்லாம ඒකයි මට ප්‍රශ්නේ. டென்ஷன் இருக்குது. කලබල වෙනවා. 4ஆம் தேதி ஆகுள்ள 2 சர்ச்சுக்கு 2 கொடுக்கணும். මේකද සභාවට 28ஆம் தேதி ஆகுள்ள என்னது வீட்டுக்கு 2 கொடுக்கணும். 24 වෙනිදා அதுக்கு இடப்பட்ட நாட்கள் அநேக காரியங்கள் தேவைகள். ඒ ගැන බොහෝ අවශ්‍ය
இல்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு 25,000 30,000 ரூபாய் தேவை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க திருவிழாவுக்கு சாப்பாடு கொடுக்க ஆனா கையில காசு கிடையாது ஆனால் எனக்கு தேவையான பணம் பரலோகத்துக்கு இருக்கு அவரை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியது நம்ம இதை அதுக்காக பணத்தை நம்முடைய வாழ்க்கையில மிச்சம் வச்சு வாரக்கிழமைக்கு தேவைன்னு வைக்க கூடாது இன்றைக்கு நம்ம ஆசீர்வதிக்கிற தேவன் தான் வாரக்கிழமைக்கு தேவை வெளிநாடு போறதுக்கு யாரும் காசு தரேன் கத்தரை அடுத்து மற்றவர்களை மயக்கிறதையே ஒரு சிலருடைய வாழ்க்கையில் விக்கிரமமா இருக்கிறது. மயக்கிறது அனைத்தாயிரம் வசீகரணை அது இந்த நாட்களிலே நிறையவே இருக்கு. இன்னைக்கு நிறைய நைட் கிளப்ஸ் போங்க, மற்றது கேஷ்னோஸ்க்கு போங்க, திருக்களுக்கு போய் பாருங்க, எவ்வளவோ பேர் தங்களை அழகுபடுத்திக் கொண்டு தங்களை சிங்காரித்துக் கொண்டு எப்படியாகிலும் அவர்களை வஞ்சித்து விட வேண்டும் என்று சொல்லி அநேக தங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்த விக்கிரங்களை வைத்துக் கொண்டு வெளியில மட்டும் கிடையாது, சபையில் இருக்கிறோம். நாங்க சமைக்கிறதுக்கு வரோம், நேர்த்தியா வரணும், அழகா வரணும். ஆனால் மற்றவர்கள் மயக்கும்படியாகவும் மற்றவர்களை நாங்கள் அதாவது கவரும்படியாய் நாங்கள் வரணும். இங்க மட்டும் கிடையாது, எங்கேயும் போகவும் கூடாது, கல்யாண வீடு கூட போக கூடாது. ஏன் சொன்னா என்னுடைய அழகு யாருக்கு? யாருக்கு? எனக்கு, என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லது மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கு மேல ஆண்டவர். நான் நகை போட்டு போனாலும் பேசுவாங்க, நகையே போடாம போனாலும் பேசுவாங்க. பேசுறவங்க எப்பயுமே பேசுறாங்க. அதனால நான் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறேன். நான் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த வேண்டிய ஒரே ஒருவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் என்னுடைய மனவாளி. அவருக்கு நான் அழகா இருக்க வேண்டும். சர்ச்சுக்கு சிபிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அந்த குறையா சொல்லவில்லை, நான் பார்த்ததை சொல்லுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்பொழுது தோடு இருக்காது, நகை இருக்காது, எதுவுமே இருக்காது. வாலிபர்களுடைய வெள்ளை கலர் சுடிதார் போட்டுக்குவாங்க. அந்த அவங்களோட மகைமார் வந்து வெள்ளை ஷர்ட்டும் லைட் கலர் பேண்ட் இல்லைன்னா வெள்ளை ட்ரௌசர் போட்டுக்குவாங்க. குடும்பமே அப்படிதான் போவாங்க. ஆனா திங்கட்கிழமை வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா கடிச்சு துப்புன மாதிரி வாயில ஒரு கலர் என்ன கலர்? செக்கச்செவ்வையார் லிப்ஸ்டிக் அடிச்சுட்டு போய் பதிலுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற ஒரு கலர். ஆனா ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்க போய் ஆராதிக்கிறாங்க. இது யாரை ஏமாற்றுறது? ஊழியர்களை ஏமாற்றலாம், சபையை ஏமாற்றலாம், ஆனால் தேவனை ஏமாற்றலாம். எனவே இப்பேற்பட்டதான அலங்காரம் அல்லது வெளிவேஷம் அல்லது இப்பேற்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகமாய் உள்ளாம பொழுதுட்டு இருக்கு. ஆனா வெளியில அதை நாம் காட்டுறது கிடையாது. ஆனால் இப்பேற்பட்டதான அநேக விக்கிரகங்களை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அப்பேற்பட்டதான ஆராதனையிலே உங்களுக்கு ஏதாவது நன்மை உண்டாயிருக்கும்? உங்களுடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரிப்பாரா? நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? இல்ல. ஆனா ஊழியக்காரங்க சந்தோஷமா இருக்கும். ஐயோ எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, என் சபை நிரம்பி வழியுது, நிறைய காணிக்க தசமமாக வருது. அது யாருன்னு நேற்று பாஸ்டர் வந்தார். மாசம் முழுவதும் ஏதோ ஒரு வேலை, உதாரணமா சொல்லுவேன்,
மற்ற டிசிலேயோ அல்லது யூசிலேயோ நாங்கள் வேலை செய்யலாம். காலையிலே அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு போயிட்டு தெருவெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி எல்லாமே செய்கிறோம். ஆனால் மாத கடைசியில் போயிட்டு டிசிலேயோ யூசிலேயோ நின்று அந்த மாதம் 30 நாள் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். எனக்கு அந்த ரோட்டெல்லாம் கூட்டியிருக்கிறேன். ஒவ்வொரு பை ரோட் சைடு நான் போயிட்டு க்ளீன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு சம்பளம் தான் சொன்ன டிசிக்கு போனேன் பாருங்க. அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்கணும்னா டிசியோ இல்லை யூசியோ என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் உள்ளதே அடிமட்டமான வேலை. யாருமே செய்யாத வேலை, ஆனால் செய்ய வேண்டிய வேலை. ஏன்னா அவங்க வந்து குப்பை எடுக்கலன்னா நம்ம வீடு நாரி போயிடும். ஆனா அவங்க நம்ம இது அப்படின்றோம். ஆனா எல்லா வேலையும் அதான் பெஸ்ட் வேலை. சப்பாத்து தைக்கிறது தான் பெஸ்ட் வேலை. ஏன்னா நம்மளால முடியாது. ஆனா முடியாததை ஒருவர் செய்யறாருன்னு சொன்னா அவர்கிட்ட போய் நாங்க பேர பேசுறது. சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கிற விலையை கொடுத்து வாங்கிட்டு வரோம். 2000 3000 8000 ஷூவை வாங்குவோம். அது 300 ரூபாய் கொடுத்து தைக்கிறதுக்கு 5000 துளசிய வெடினே ராஜையா கிட்ட போயிட்டு நாங்க பேர பேசுறது 300 ரூபாய்க்கு. அந்த ஷூ வாங்குறது எவ்வளவுக்கு? 8000 ரூபாய். அப்ப நான் நம்ம எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார் அந்த ஸ்தானத்தில் நாங்கள் இருக்க வேண்டும். அதை மீறி நாங்கள் எதை செய்தாலும் அதற்கு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தரை அங்கீகரிக்கும்படியாக வாழ்க்கை இருக்க வேண்டும். அடுத்தது நம்முடைய சுபாவத்தில் இருக்கிறதான விக்கிரகங்கள், பிஹேவியர்ஸ் இருக்கிறதா மட்டும் சுபாவத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் ஏதாவது விக்கிரகங்கள் வச்சிருக்கியா? பொறாமை, எரிச்சல், கோபம், துருக்குணம், இதெல்லாமே வந்து விக்கிரகங்கள். இதெல்லாம் வெளியில தெரியாது. பொறாமை இருக்குதா மட்டும் இருக்குதா மட்டும் இருக்குதா இல்லையா? சொல்லாதீங்க, கண்டிப்பா இல்லைன்னு சொல்றேன். அது இருக்காது, ஆனா திடீர்னு வந்துடும். நான் தான் இவ்வளவு நாள் இருக்கிறேன், நான் தான் இத்தனை வருஷம் வேலை ஊழியம் செய்யறேன். இன்னைக்கு தான் ஆரம்பிச்சா 150 பேர் இருக்கும். கடந்த வாரத்தில் ஒரு ஊழியர் சொன்னாங்க, நான் ஒரு ஊழியத்துக்கு போனேனே 150 பேர் ஆராதிக்கிறேன். அதே தம்பிய இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால என்னது என்ன சமித்தியம் சொல்லலாம், அது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கூப்பிட்டு பேசி என்ன செய்யலாம். ஒரு கிராமத்தில் இல்ல ஒரு பட்டணங்களையும் தமிழ்ல பஞ்சாயத்து சிங்களத்தில் என்ன சொல்லுவோம், අදාළ උසාවියට යන්නේ නැහැ. හැබැයි ඒ ගමේ ඉන්නවා මේ කට්ටියක් ඒගොල්ලන් කතා කරලා ඒගොල්ලන් අර ප්‍රශ්නේ මොකක්ද කියලා හොයලා බලන්න දැන්. அப்ப அப்படி இருந்த ஒரு அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அநேகமான நேரத்துல அப்பேற்பட்டதான காரியங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னா அவர்களை பார்த்து ஐயோ இவனைத்தானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சிருந்தாங்க, அவன் எப்படி இப்ப 150 பேரோட ஆராதிக்கணும் பார்க்க முடியும். கர்த்தர் கொடுத்தாருன்னா ஆராதிச்சு போடணும். எனக்கு இவ்வளவு பேர் தான் கொடுத்தாங்கன்னு சொன்னா சந்தோஷமா ஆராதிச்சு போடணும். ஆனால் 150 பேர் வைத்து செய்ய முடியாததை, 5000 பேர் வைத்து செய்ய முடியாததை கர்த்தர் உங்களை வைத்து இந்த சபையில செய்து கொண்டிருக்கிறார். அவமானம் இன்னைக்கு இந்த சபையில ஒவ்வொரு வாரமும் 200 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க சொல்லுங்க.
கர்த்தருடைய கிருபை நாங்க கொடுக்கிறோம். அதை கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு நாளும் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிள்ளைகளுக்கு அதை ஃப்ரீயா படிச்சு கொடுக்கிறோம். அப்ப எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. கர்த்தர் எதை செய்கிறார் என்பதுதான், கர்த்தர் யாரை கொண்டு செய்கிறார் என்பதுதான். அப்ப கர்த்தருக்கு நாங்கள் உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் செய்யும். அப்ப நாங்க பொறாமைப்படுகிறதுனாலே, எரிச்சல் படுகிறதுனாலே, கோபப்படுகிறதுனாலே, மற்றவர்களுடைய பேரை கெடுக்கிறதுனாலே நான் பாவம் செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்டதான விக்கிரகங்களை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த விக்கிரகங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதுனாலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதான ஸ்தானத்தை நான் கொடுக்கிறேன் இல்லை. இதன் நிமித்தமாய் நான் பரலோகத்தை நான் இழக்கிறவனாய் மாறுகிறேன். புரியுதா? ஆனா அந்த விக்கிரகங்கள் நமக்கு வெளியில தெரியாது. ஆனா சிலரை பார்த்தாலே தெரியும். ஆள் ஒரு மாதிரியா தான் பார்க்கணும். பேசும்போது ஒரு மாதிரியான வித்தியாசம் தெரியும். சிரிக்கிற சிரிப்பு இது செயற்கையான சிரிப்பா இருக்கு. நிறைய பேர் கஷ்டப்பட்டு சிரிப்பாங்க பார்த்துருக்கீங்க. இயற்கையான சிரிப்பு கிடையாது. அது சிரிப்பு இயற்கையானது. இப்ப சில மற்ற சிரிப்பு இயற்கையானது. அப்போ அப்ப செயற்கையானது சிரிச்சிருக்கிறோம். ஆமா சொல்ல வேண்டியது சொல்றது சந்தர்ப்பம் கிடைக்கப்படுது. அப்ப இப்ப ஏற்படுதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனா நமக்கு தெரிகிறது. இதை தான் கர்த்தர் விக்கிரகமாய் பார்க்கிறார். செலவச்சு வணங்கினா அந்த செல ஒரு இடத்துல தான் அந்த தரையை நீக்கிட்டு உள்ள போயிட்டு சாமியை கும்பிட்டு தரையை கூட்டிட்டு வந்துடணும். ஆனால் இந்த விக்கிரகங்களை நம்மோட கூட வச்சுட்டே தெரியும். அப்பேற்பட்ட அந்த விக்கிரகங்களை நம்முடைய வாழ்க்கையில் அகற்றி போக வேண்டும் என்று இந்த சுபாவத்தின் மூலமாய் வருகிறதான இந்த சுபாவ குணாதிசயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகங்களா இருக்கிறது. அது தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்மை தடையை மாறுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரம், Genesis chapter 30 verse 1 and 2. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளைகளும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ கற்பத்தை அடைந்திருக்கிறார், நான் தேவனா என்றார். யார் சொல்றது? ராகேல். அது யார்கிட்ட பிள்ளை கேட்கிறார்? யாக்கோபு. ராகேலை யாக்கோபு அதிகமாக நேசித்தான். ராகேலுக்காய் அவன் 7 வருஷம் வேலை செய்தான். அந்த 7 வருஷத்துக்கு பின்பதாக அந்த காரியம் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு பின்பதாக என்ன நடக்கிறது? இன்னும் 7 வருஷங்கள் வேலை செய்கிறான். 14 வருஷங்கள் அவளுக்காய் காலத்தை விரைப்படுத்துகிறார். இப்படி அநேகமாய் அன்பு செய்த ஒருவன் நிமித்தமாக கடைசியா என்ன நடக்கிறது? பிள்ளை கிடையாது. அந்த நேரத்தில் வந்து கேட்கிற பிள்ளை கொடு, பிள்ளை நான் சார் பிள்ளை கொடுக்கறது யார் வேலை? அவங்க 2 பிள்ளைகளுக்கு 3 பேர் கொடுத்தது. உங்களுக்கு பிள்ளைகள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தது. இந்த பிள்ளை கொடுத்தது யார் வேலை? நீங்க யார்கிட்ட போயிட்டு டாக்டர் சிந்தை டாக்டர் மட்டும் தருவைத்திட்ட கேட்டா குடும்பத்தில் பிரச்சனை உண்டாயிடும். கேட்க முடியாது. அதனால கத்திரிட்டு கேட்க வேண்டியது கத்திரிட்டு தான் கேட்கணும். அதனால தான் யாருக்கு டென்ஷன் ஆகி சொல்றாரு, நான் என்ன கத்துறா தேவனா பிள்ளை கொடுக்கிறது கற்பத்தை அனுப்புவது. எனவே நாம் யாரிடத்தில் எதை கேட்கணுமோ அதை அப்பொழுது அப்ப நம்முடைய அந்த
priorities நாங்க மாற்றக்கூடாது. අපි වගකීම් අපි වෙනස් කරන්න அந்த கொடுக்க வேண்டியதான ஞானத்தில் எதை கேட்கிறோமோ அந்த காரியங்களை நாங்கள் மாற்றிவிடக்கூடாது. කාටද මොනවා කරන්න කියන එක අපි අතාරින්න ඕනේ. அதே நேரத்தில் ஆபிரகாமின் வாழ்க்கை குறித்து நாங்கள் பார்ப்போம். ආබ්‍රහාම්ගේ ජීවිතය 16வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 1-2 நாங்கள் பார்க்கிறோம். උත්පත්ති 6 එක වචනයක தாசைக்கு அப்ப அவருக்கு சாராய்க்கு பிள்ளை கிடையாது. සාරාට ළමෙක් அப்ப சாரா என்ன சொல்லுகிறார்? සාරා මොනවද කියන්නේ? ஆபிரகாமை பார்த்து ආබ්‍රහාම්ව බලලා நமக்கு பிள்ளை கிடையாது, අපේ ළමයි නෑ. அதனால நீ என்ன செய், ඒ නිසා මොනවද කරන්නේ? அந்த யாரோ ஆகாரோடு கூட சேர்ந்த ஒரு பிள்ளையை பெற்றெடு என்று சொல்லுகிறார். ආකාරයට එකතු වෙන ළමෙක් ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? ආබ්‍රහාම් මොනවද කරන්නේ? இல்ல வேணாம், නෑ එපා. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் தருவார். මේ වාක්‍ය පොරොත්තු දීලා காத்திருக்கவில்லை. ඒව බල அம்மா சொன்னாங்க, உடனே கீழ்ப்படிந்தார். අම්මා කිව්වා ඒක පාතම කියපු දේ ආවා. ஆனால் அன்று முதல் படி இன்று வரையிலும் அதனால் பிரச்சனை இல்லை. එදා ඉඳලා අද වෙනකන් ඒ නිසා ප්‍රශ්නයි. எனவே நம்முடைய ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில விக்கிரகமாய் மாற்றவும் கூடாது. මේ ජීවිතේ මිනිස්සෙගේ වචන රූපයක් හැටියට கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் நாங்கள் நம்பிக்கையோடு கூட காத்திருக்க வேண்டும். වාක්‍යයේ පොරොත්තු දෙස අපි බලාගෙන ඉන්නවා. அப்ப அந்த மாம்ச சிந்தை இருதயத்தின் யோசனைகள் அது சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு செய்கிறது. මේ මානසික සිතුවිලි අපි කල්පනා කරලා බලන්න ඒක ஓலியோட எக்ஸாம் எப்ப இருக்குது? ඔයලා එක්සෑම් එක කවදා තියෙන්නේ? எப்ப இருக்குது? அது எப்பனாலும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ඒ මොන වෙලාවක තියෙන්නේ? ஆனா அதுக்குள்ள 9வது வகுப்புல இருந்து 10வது வகுப்பு பாஸ் ஆகணும்னே கிளாஸ் தேடுவாங்க. හැබැයි ළමයා 9 වසරේ ඉඳලා 10ට ගියාම මම කියනවා. ஆமாவா? ஆமாமா. கடைசியில புள்ள கிளாஸ் போதா வேற எங்கேயோ போதான்னு யாருக்குமே தெரியாது. கடைசியில மேல இருந்து குதிச்சு செத்த பிறகுதான் தெரியும் புள்ள கிளாஸுக்கே போயில்ல, அது வேற எங்கேயோ போயிருக்கும். அப்ப நான் 10 இடத்துல ஒப்பு கொடுத்தா 10 இல்லாம ஒரு வருஷம் கிளாஸ் போல பிரச்சனையே கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு போதிக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் தீர்மானித்திருப்பாரானால் கர்த்தர் அதை செய்வார். அப்ப நாம் மாம்ச சிந்தைக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. நம் இருதயத்தின் யோசனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து அந்த சூழ்நிலைகளை நிமித்தமாய் நம்முடைய உள்ளத்திலே விக்கிரகங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. எல்லா நிலைகளிலும் கர்த்தர் மட்டுமே நமக்கு தேவனாய் இருக்கிறார். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 5, 6, 15 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் அது எல்கானா அன்னாளை அதிகமாய் சிநேகித்தான் என்று நாங்கள் 5வது வசனத்திலே பார்க்க முடியும். ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லாத நிமித்தமாய் அவருடைய சக்கரத்தை எதிரான அவளுக்கு ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். சக்கரத்துக்கு தான் வேதனையும் இருக்கு. சக்கரத்துக்கு சண்டை, அதனால அவருக்கு ரொம்ப மனமடிவாயிருக்கும். அது நிமித்தமாய் அப்படின்னா என்னன்னு கேட்கறேன், நான் கூட சொல்றேன். சரியா சரியா அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அண்ணால் பார்த்தா இது டெய்லி இந்த பிரச்சனை நமக்கு சரி வராது. இந்த பிரச்சனை எனக்கு முடிவு வேணும் அப்படின்னு நான் போய் இருக்க கேட்டாரு, பிள்ளை கொடுக்கலன்னா நான் சாகிறேன்னு. எனக்காக வேண்டிய ஒரு வேலைக்காரிட்ட போயிட்டு ஒரு பிள்ளை கற்றுக்கோன்னு சொன்னாரா? அவர் என்ன செய்தார்? எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு நேரம் அவர் போய் தேவ சமூகம் மணிக்கணக்காய் அமர்ந்தது. வேதம் சொல்லுது அவருடைய இருதயத்தில் தேவ சமூகம் ஊற்றி அவர் சொல்லி ஆண்டோடத்துல ஒரு பொருத்தனையோடு கூட சொல்லி ஆண்டவரை எனக்கு செய்கிறான் அந்த பிள்ளையை நான் மாத்திக்கிறேன். கிடைச்சதா? அதுதான் நாம அங்க ஓடுறது இங்க ஓடுறது அதை பண்றது இதை பண்றது அதெல்லாம் நமக்கு விக்கிரகமாய் மாறி அந்த பாஸ்டர்ட்ட போயிட்டோம். அந்த பாஸ்டர்ட்ட போனாலும் அதான், எந்த பாஸ்டர்ட்ட போனாலும் தான், எந்த பாஸ்டர்ட்ட வந்தாலும் அதே. ஆனால் இவர்களை ஏற்படுத்தின அவர்கிட்ட போனீங்கன்னு சொன்னாங்க
போய் சரி வராது. අපි පාසලට ගිහින් அதனால மோகன்சிக்கு எழுதுவோம். ඒ නිසා අපි මොහොත් සීට අපි ලියනවා. மோகன்சிக்கு எழுதி சரி வரல. සීට ලියලා அதனால டிகேசிக்கு எழுதுவோம். දැන් අපි DCS அங்க எழுதி சரி. ඒ ලියලත් බැහැ. யாரும் எழுத வேண்டாம். කාටවත් කියන්න ඕන. அவருக்கு එයාට කියන්න. அவருக்கு தெரியும். එයාට කියන්න. கர்த்தரது காரியங்களை ඒ වාසේ ඒ දේවල් අනිවස්සා. நேத்து போன நேரத்துல சொன்னான். ඒ දවසේ කියවෙනවා කිව්වා. ஃபர்ஸ்ட் அப்பாறையில் உள்ள ஒரு பாஸ்டருக்கு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணோம். අපාරේ ඉන්න පාස්ටර් කෙනෙක් කියලා අපි යාත්‍රා කරා. அப்புறம் அப்பாறையில் உள்ள ஒரு பாஸ்டருக்கு ஜெபம் பண்ணினா அப்புறம் என்ன ஏன் வர சொன்னேன்? අපාරේ ඉන්න පාස්ටර් කෙනෙක් කියලා ஆமா இல்லையா? தேவையில்லையே. 10ஓட 11வது இன்னொரு ஜெபம் என்னத்துக்கு? දානින් 11කට තමයි அப்படின்னு 10 பேர் ஜெபம் பண்ணது நீ விசுவாசிக்கல. 11வது வந்து நான் ஜெபம் பண்ணது நீ விசுவாசிக்கல. அதுக்கு பிறகு நீ அப்பாறைக்கு அடுத்த பிறகு நீ யாழ்ப்பாணத்துக்கு கால் பண்ணணும். அதுக்கு பிறகு நீ இந்தியாவுக்கு கால் பண்ணணும். அதுக்கு பிறகு நீ யார் பிலிகிராமுக்கு இல்லையா யாரு பெனிஹினுக்கு கால் பண்ணுவேன். இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசி சாகம் வரை நமக்கே தெரியாது. මේ කෙනෙක්ට කෝල් කරන් ඉන්නයි තියෙන්නේ බැලනකම් අපි දන්නේ. யாருக்கு ஃபோன் பண்ணல. කාටවත් කෝල් කරන් வேதம் சொல்லுகிறது වචනේ කියන්නේ. நேரம் அறை வீட்டுக்குள்ள போ. ඉතින් කාමරේට கதவு மூடு. දොරවල් தேவனுடைய ஜெபம். දේවාසිරිය යාත්‍රා කරනවා. அப்படி ஜெபத்துக்கு கர்த்தர் தருவார். මම යාත්‍රා දේවාසිරිය இதான் அவன் பண்ணுவான். ඒක යාත්‍රා. எல்கானாவோட சண்டை போடல. ඒකවත් එක්ක சக்கரத்தியோட சண்டை போடல. එයාත් එක්ක නෑ. மாறாய் தேவனிடத்தில் போய் தேவ சமூகத்தில் தன் தீர்க்கதை தூற்றி දේවාසිරිය මුදියා. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். දේවාසිරිය இஸ்ரவேலிலே முதலாவது தீர்க்கதரிசி இருந்தார். ඉස්රායෙල් அல்லேலூயா. විපාක எனவே நாம் யாரையும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமே எல்லாவற்றையும் நாங்கள் அளவோடு சிநேகிக்க வேண்டியவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாங்கள் அளவற்ற விதத்தில் அளவே அந்த அளவற்ற சிநேகம் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்குமா அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு இங்க இடமே கிடையாது. அல்லேலூயா. அந்த இடத்துல வேற யாருக்காவது கொடுக்கறதுனால தான் அந்த இடத்துல அதை விக்கிரகமா விருப்பமா இருக்கட்டும், ஆசையா இருக்கட்டும், எதிர்பார்ப்பா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், உங்களுடைய குடும்பமா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், ஒரு ஊழியமா இருக்கட்டும், உங்களுடைய வேலைகளா இருக்கட்டும், உங்களுடைய எதுவா இருக்கட்டும், இந்த பூமியிலே வாழ்ந்திருக்க உங்களுக்கு தேவையான எதுவா இருக்கட்டும், ஒன்றுக்கும் உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர கொடுக்கிறேன். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இதயத்தில் அவரை உங்களுடைய இதயத்தில் வைத்துக் அப்பொழுது உள்ளே இருக்கிற எல்லா விக்கிரங்களும் கோபம், எரிச்சல், பொறாமை எல்லாம் விபச்சாரிய கூட ஆண்டவர் விபச்சாரிய பார்க்கிறேன். वर्षागम करने के वर्तमान से एक दिन वरी वसूली करने आर्डर अपने पास सुन्नमाय करने के பாவிகளை கூட ஆண்டவர் அப்படி பார்க்கிறார். அதனாலதான் அவர் நமக்காக கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மறைந்திருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் எடுத்து போடுங்க. அந்த விக்கிரகங்களாய் இருக்கிற உங்களுடைய ஆடம்பரமாய் இருக்கட்டும், அலங்காரமாய் இருக்கட்டும், சிந்தனைகளாய் இருக்கட்டும், உங்களுடைய சுபாவமாய் இருக்கட்டும், எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. அந்த இடத்தை கர்த்தருக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பட்டும். கர்த்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ராஜா. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் எடுத்து மறைந்திருக்கிற எல்லா சுபா விக்கிரகங்களையும் நாம் கண்காணுகிறதான எல்லா விதமான உறவு விக்கிரகங்களையும் எடுத்து பணமாயிருக்கட்டும், பொருளாயிருக்கட்டும், எல்லாவற்றையும் எடுத்து போடுவோம். தேவ சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் நல்ல ஆண்டவரே சொல்லுகிறேன். இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில் இந்த விக்கிரகங்கள் எடுத்து போடும்படியாக இடப்படுவது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை சம்பூர்ணமாய் நீங்க ஆளுகை சொல்லுங்கள். என்னுடைய
என்னுடைய வாழ்க்கையில எந்த பகுதிக்கும் நான் அதிகாரியாக இருக்கிறேன். මගේ ජීවිතයේ මොන පැත්තටද මම ලෝකෙට වෙනවා. உச்ச தலைமுதல் கால் வரை ඔළුවේ ඉඳලා කකුල දක්වා இந்த வாழ்க்கை உம்முடையது. මේ ජීවිතය ඔබේ. என் கொடுத்த ஜீவன் உம்முடையது. දීපු ජීවිතය ඔබේ. உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து நான் முன்னேறி செல்லுகிறேன். එයා විතර බලාපොරොත්තු වෙන මම உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ආශිර්වාද இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே.